கணக்கன்பட்டி சித்தர், அதாவது மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேரோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த ஒரு மகான் தான் இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சித்தர். இவர் பக்தர்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு ஞானி. மேலுமே இவர் தியானம், அருள் அனுபவங்கள், நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவராக அறியப்படுறாரு. சித்தரோட ஆலயத்தில் இன்றுமே நேர்மறையான ஆற்றல்கள் அதிகம் இருப்பதாக அறியப்படுறாங்க. பக்தர்களோட வேண்டுதல் என்னவோ அதை எல்லாமே நிறைவேற்றுவதாக நம்பப்படுது. இவர் பார்த்திங்களா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு மகானாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா இருக்கார். ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறும் இவர் வாழ்க்கையில் பல்வேரோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்தாரு, இந்த ஆலயத்திற்கு நம்ம இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போனால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் இப்போ பார்த்திங்களா சித்ரா பௌர்ணமி, இந்த பூஜையில் திடீரென காட்சி கொடுத்த அவர் பார்த்திங்களா எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவங்களோட அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்கலாம். இது எங்கே இருக்குது இந்த ஆலயம் அப்படின்னு பார்த்தோமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவிலானது இந்த கோவில் தான். பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் கணக்கன்பட்டி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த கணக்கன்பட்டிக்கு பார்த்திங்களா ஆரம்ப காலத்தில் குறைந்த கூட்டத்தில் மட்டும்தான் மக்களானது அந்த ஆலயத்திற்கு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது அவருடைய புகழானது பரவ நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு கணக்கன்பட்டி அப்படின்னு சொன்னாவே அங்கே சித்தர் இருக்கிறது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஊர்லேருந்தும் வெளியூர்லேருந்துகளும் நிறைய மக்கள் வந்து நிறைய பலன்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அடைஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் வாய் பேச முடியாத ஒரு நபரை வாய் பேச வச்சிருக்க அற்புதம் வாய்ந்த ஒரு நிகழ்வும் கணக்கன்பட்டி சித்தரானது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். மேலுமே இவருடைய இயற்பெயர் பார்த்திங்களா பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவார். இவருடைய உடல் முழுவதுமே பார்த்திங்களா எப்போதுமே முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே அவர் வைத்து கொண்டு தான் இருப்பாராம் அவர் வாழ்ந்த காலத்தில். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் இவர் சுமப்பதான் ஐதீகம். அந்த மூட்டையை எங்கே போனாலுமே அதை தூக்கி கொண்டு தான் போவாராம். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதியும் அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த கணக்கன்பட்டிக்கு நம்ம போனால் என்ன நன்மைகள்லாம் நடக்கும், மேலுமே இந்த கணக்கன்பட்டியில் பூஜைகள் எந்த மாதிரியான நடக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்தில் பார்த்திங்களா தினமுமே பூஜை நடக்கும் அப்படின்னா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் மிகச்சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வழிபடுவாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் ஜீவ சமாதியானது அமைஞ்சிருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைச்சு சிறப்பாக வழிபாட்டு வராங்க. மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. இங்கு பார்த்திங்களா காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலையில் 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜைகள் நடைபெறும். அதே நேரத்தில் இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா எந்த நேரமுமே பரட்டை தலையிடணும், அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டிருப்பாராம். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் இவர் ஆரம்ப காலத்தில் சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை பார்த்த ஊர் பொதுமக்கள் பார்த்திங்களா அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லியும் கல்லால் அடித்து விரட்டிய சம்பவமே நடந்திருக்காம். இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து எப்போதுமே சுற்றி திரிவதனால இவர் பார்த்திங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில், மற்றொன்று இரும்பன் கோவில். இந்த 2 கோவில்கள்லையுமே பல வருடங்கள் இந்த கணக்கன்பட்டி சித்தரையா வாழ்ந்து வந்தாராம். பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது தான் ஒரு நாள் மரத்தடியில் அமைந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற ஒரு கார் ஒன்றை வழிமறிச்சாராம். அந்த காரின் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய போயிட்டு இருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த அவங்க இந்த பெண்மணிக்கிட்ட உங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா போய் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணிக்கோ வேறு வழி இல்லாமல்
ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வந்தாராம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பம் பார்த்திங்களா சுத்த சைவ குடும்பமாக இருக்காங்க. ஸோ அந்த பெண்மணிக்கு அந்த பிரியாணியோட சுவை பிடிக்காமல் மூக்கை பிடிச்சு கொண்டு அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம். அந்த பிரியாணி வாங்கி வந்த பிறகு பார்த்திங்களா, கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணியை உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணி ஒரு தடுமாற்றத்தோட ஒரு தயக்கத்தோடையே அந்த வாங்கி வந்த அந்த பிரியாணி பொட்டணத்தை பிரித்து பார்த்த பொழுது திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடந்தான். என்ன அப்படின்னா, அவங்க வாங்கிட்டு வந்ததோ பிரியாணி பொட்டணம், ஆனால் அதில் இந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம். இது என்ன ஒரு ஆச்சரியமாகுதுன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு அந்த அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. உடனே அதில் பார்த்திங்களா, உடனே அவங்களை நோக்கி எதிரவே ஒரு வண்டியானது பெரிய வண்டி ஒன்று வந்துதான். அதை பார்த்துட்டு அங்கே அந்த வாய் பேச முடியாத இருந்தான் இல்லையா, அந்த பையன் பார்த்துட்டு அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டானா. இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, திடீர்னு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்தோம், அது சாம்பார் சாதமாக இருந்துச்சு, அதே நேரத்தில் வாய் பேச முடியாத நம்ம பையன் இப்படி வாய் பேசுகிறான், இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாகுது, இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சதான் இது எல்லாமே கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவருமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்தில் அந்த சித்தர் ஐயா கணக்கன்பட்டி காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க ஊர் போயிருக்காங்களாம். இப்படி அவர் மனிதராக வாழ்ந்த காலத்திலே பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மகான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னோட அனுபவத்துலேயும் சொல்கிறேன், இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போனாவே நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்களா திருமணம் ஆகாத நிறைய நாள் இருந்தார். அவர் பார்த்திங்களா இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 2-3 மாதம் தான் போனார். அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான டைமில் போயிட்டு வருவார். அவருக்கு திடீர்னு பார்த்திங்களா உடனே நிச்சயம் ஆகிடுச்சு. உடனே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு அவர் அந்த கோயிலுக்கு போனார். இந்த மாதிரி இந்த ஆலயத்திற்கு போனோம் அப்படின்னா நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது. அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் மருத்துவராலும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு போயிட்டு, இந்த கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்திற்கு போயிட்டு அவருடைய ஜீவ சமாதிக்கு பூக்களில் வாங்கிட்டு போட்டு மனதார நினச்சி கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். தொழிலில் வெற்றி வேணும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வேணும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூஜைகள் அங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலானது இருக்கும். அதே நேரத்தில் இந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு செகண்டாவது அந்த பூஜையில் நீங்கள் உட்காந்துட்டு அமர்ந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு செகண்டாவது நீங்கள் தூங்காமல் இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு புண்ணியம் வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயமானது இருக்குது. இது பார்த்திங்களா, சித்தர்கள் அதாவது கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் தன்னோட சித்தத்தை சிவம்பால் வைத்தவங்க தான், மனம் மொழி மெய் கடந்தவங்க தான், நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள் இந்த சித்தர். நமக்கு குருமார்களும் கூட. ஒரு குடும்பத்திற்கு குடும்பத் தலைவன் தேவை, ஊருக்குமே தலைவன் தேவை, நாட்டிற்குமே தலைவன் தேவை. அதே போல தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மா உயர்வு பெற தலைவன் தேவை. இங்கே தலைவன் குருவாக வருகிறார். அதே போல தான் அனைத்து ஆன்மாக்களுக்குமே ஒரே தலைவன் அப்படிங்கிற நிலை அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவின் பரிபக்குவத்துக்கும் ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வாய்ப்பாங்க. எப்படி ஒருவரோட உடை மற்றவங்களுக்கு பொருந்தாதோ குருமார்களும் அப்படி தான். சில பேர்த்துக்கு அகத்தியர், சில பேர்த்துக்கு மகா பெரியவர் என சொல்லலாம். அந்த வரிசையில் நவகோடி சித்தர்கள் கால் பதித்த பூமியானது இது. இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு சுவாமியாக இருக்கார். மேலுமே ஒருவர் பழனியிலிருந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரானது இருக்குது. அங்கு மூட்டை சித்தர் என்று ஒருவர் இருந்திருக்காரு. தற்போது தன்னோட தூள உடலை அவர் பார்த்திங்களா துறந்து விட்டார். சிலரெல்லாம் அவரை பார்க்க போடா இங்கே எதுக்குடா வந்த, எனக்கு துரத்தி ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுவாராம். சிலரை பார்த்து அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி இந்த பக்கம் போடு அந்த பக்கம் போடு அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சகமாக சொல்லுவாராம். இப்படி பொதுவாக சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம். சிலரெல்லாம் இப்போது எப்படியோ இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்பொழுது கூட ஒரு மாட்டு கொட்டகை போன்ற ஒரு இடத்துல தான் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாராம். திடீரென பார்த்திங்களா
இவர் பார்த்திங்களா கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதிக்கு போனோம் அப்படின்னா நல்ல அதிர்வரைகளை உணர முடியும். நீங்களுமே முடிஞ்சால் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு திருப்பம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்களா நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையானது ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும். நீங்களுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனையை தீர்த்துக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த மகான் தான் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா. உங்களுக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் பழனிசாமி கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. பல்வேறோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த மகான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ப்பார். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நம்மளுடைய புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னு பாருங்கள். இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இந்த வீடியோவானது உங்களுக்கு அமைச்சிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்திங்களா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், ஒரு 1 செகண்டுக்கு மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே போல் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு இந்த டைமில் போனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.